ஐயோ பசிக்குதே. ஏண்டி சாப்பிடுற நேரத்துல இப்படி நொறுக்கு தீனி தின்னுட்டு இருக்க? மா இதெல்லாம் ஜஸ்ட் வார்ம் அப் ஃபார் த வயிறுமா. யூ கண்டினியூ. சீக்கிரமா சம. மீன் குழம்பு வாசனை தூக்குதுமா. பக்கத்து வீட்டுல கேரளா சேச்சி குடுத்தன வந்திருக்காங்க. டெய்லியும் மீன் குழம்பும் மீன் வறுவலும் சூப்பரா செய்யறாங்கடி. நம்ம ஆச்சி கூட தான் மீன் குழம்பு சூப்பரா வைக்கும். அதுல இருந்து 1% நீ கத்துக்கிட்டியாடி? ஏய், இன்னைக்கு நம்ம வீட்டுல சாம்பார் பீன்ஸ் பொரியல். சாப்பிடுறியா இல்லையா? சாம்பார் ஐடியா. நீ சமைச்சதெல்லாம் ஒரு டப்பால போட்டு பேக் பண்ணு. எதுக்குடி? பண்ணுமா. எதுக்கு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க என்கிட்ட? சீக்கிரம் பண்ணு. ஐயோ ஒரே இம்சை. குழம்பு காலி ஆச்சுன்னா பண்ணியா? ஏடி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா, இது என்ன தீபாவளியா பொங்கலா பண்ட மாற்று முறை பண்றதுக்கு? அதெல்லாம் நான் மாத்திட்டு வருவேன் பாரு. என்னத்தான் பண்ண போறாளோ? ആരാത്? ചേച്ചി, എന്റെ പേര് അർച്ചന. നിങ്ങള് ഈ കോളനിക്ക് പുതുസാ കുടി വന്നില്ലേ? എങ്ങളുടെ ഗിഫ്റ്റാ ഞാൻ ഉണ്ടാക്കിയ സാമ്പാറും ബീൻസും. സാമ്പാറോ? താങ്ക്സ് മോളെ. ഞാൻ വരാം മോളെ. ഇവിടെ മീൻ കുഴമ്പുണ്ട്. അയ്യോ കൊടുക്ക് കൊടുക്ക്. മീൻ കുഴമ്പ് ആ ഡബ്ബാലിട്ട് കൊടുക്ക്. എന്താ മോളെ? താങ്ക് യു ചേച്ചി. ഞാൻ പിന്നെ കാണാം. ബൈ മോളെ. മോള് നല്ല കുറുമ്പായിട്ടുണ്ട്. நாங்க புதுசா குடி வந்தப்போ எங்க வீட்ல இருந்து கறி குழம்பு வாங்கிட்டு போனேன். இன்னும் அதான் பண்ணிட்டு இருக்க நீ. பாயா, உங்க வீட்டுல கறி குழம்பு கொடுத்தீங்களே அப்படி இருந்துச்சு. வேண்டாம் பேச. மீன் குழம்புமா. சாப்பாடு எடுத்து வைமா. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த முறுக்கு. ஏய், நீயே தின்னு. எதிர் வீட்டு இனியா கூட பேச வேண்டாம் தானே சொன்னேன். அவ கூட என்னடி பேச்சு வேண்டி கிடக்கு உனக்கு? இனியா மீன்ஸ் ஸ்வீட். பேருக்கு ஏத்த மாதிரியே நேத்து எனக்கு பிரெட் அல்வா செஞ்சு கொடுத்தா. நீங்க செஞ்சு கொடுத்தீங்களா? இது கூட சரி. பக்கத்து வீட்டு தேன்மொழிக்கு நமக்கும் பார்க்கிங் பிரச்சனைன்னு தெரியும்ல. தெரிஞ்ச என்னடி அவ கூட போய் உறவாடிட்டு இருக்க? தேன் நேத்து எனக்கு 1/2 கிலோ ப்ளம் கேக் அப்படியே எடுத்து கொடுத்தா. முழுசா நான் ஒருத்தியோட சாப்பிட்டேன். பத்தாம போயிடுச்சு. டேஸ்ட் வர நாக்கிலே ஒட்டிக்குச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு கேட்டதுக்கு இன்னொரு கேக் எடுத்து கொடுத்தா. இந்த பாருங்க இது. ஏய், இதெல்லாம் கூட பரவாயில்லடி. அந்த 4வது வீட்டு அன்னலட்சுமிக்கு நமக்கும் ஏற்கனவே அவ்வளவு பிரச்சனை. அவ கூட நான் பேசி 10 வருஷம் ஆச்சு. அவ கூட போய் ஒட்டி உறவாடிட்டு இருக்க நீ மட்டும். அன்னலட்சுமிங்கிற பேருக்காகவே அவங்க கூட சண்டை போட வேணாம்னு உங்களுக்கு அறிவில்ல? அவங்க எனக்கு குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுத்தாங்க. மதியம் பிரான் தொக்கும் நாட்டுக்கோழி பிரியாணியும் வச்சு கொடுத்தாங்க. சரி சாப்பிட்டு ஈவினிங் பிள்ளைக்கு பசிக்குமேன்னு யோசிச்சு கோல்கட்டை வேற பண்ணி கொடுத்தாங்க. சிக்கன் இவ்வளவு பண்ணி கொடுக்குற அவங்கள என்னால எப்படி பகச்சிக்க முடியும்? நீங்க அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? டெய்லி ஒரே டிஷ் ரிப்பீட். அங்கெல்லாம் போனா டெய்லி வெரைட்டியா கிடைக்குது. நான் என்ன அவங்க கூட ஒட்டி உறவ ஆடுறேன்? சாப்பாடு கொடுக்குறாங்க, பேசுறேன். அதனால என்ன தப்பு? நல்ல ஓசில வாங்கி திங்கிறதுலாம் ஒரு பொழப்பு. கொட்டிக்க நீ அப்படியே நல்லா எடுத்து எல்லாத்தையும் கொட்டிக்கிறேன். எடுத்து வச்சுக்க, 10 மணி வச்சுக்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல தின்னு மூச்சடைச்சு செத்துறாத. ஏஞ்சு போங்க, எனக்கு வயிறு வலிக்க போகுது. காரமா முடிச்சு. மா 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 என்னடி மா பசிக்குதா? சனியனே, ராத்திரி வேலையில ஏந்த இப்படி உயிர் எடுக்குதோ? போ, அங்க ஃப்ரிட்ஜ்ல ஜூஸ் இருக்கு, எடுத்து குடி. மா, நீ போட்டு வச்ச 5 நிமிஷத்துல நான் ஜூஸை குடிச்சிட்டேமா. ஐயோ, அப்படின்னா டைனிங் டேபிள் கீழே 2 பிஸ்கட் பாக்கெட் இருக்கு, அதை எடுத்து தின்னு. என்னோட ஃபேவரட் பிஸ்கெட்ல ஒன்னு சாப்பிடலாம் தான் திறந்தேன். அப்படியே டெம்ட் ஆயிடுச்சு, இன்னும் மொத்தமா சாப்பிட்டமா. கடவுளே, அந்த 2வது செல்ஃப்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம். நீ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வந்து கவர்ல இருந்து எடுத்து வெளியில வச்சோனே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்ப என்ன தாடி பண்றது? பிரெட் இருக்கு, ஃப்ரிட்ஜ்ல முட்டை இருக்கு, பிரெட் ஆம்லெட் இருக்கணுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. நீ மட்டும் எனக்கு இப்ப பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுக்கல, ஆர்டர் போடுவேன். 2000 ரூபாய்க்கு செலவு வைப்பேன். சனினே வந்து தொலை, செஞ்சு தரேன். ஜாலி மாமா செல்லம்மா. நீ இவ்வளவு தின்றதுக்கு உன்னை நான் வயித்துல சுமக்கும் போது கொஞ்சோண்டு விஷத்தை தின்றதுன்னு வச்சுக்கோ, என் தலைவலி எல்லாம் முடிஞ்சிருக்கும். மா, பிரெட் ஆம்லெட்ல நிறைய மைனஸ் சீஸ்ல வச்சுதாமா. பிரெட் பூஸ்ட், வாவ், வாட் a காம்பினேஷன். என்ன பசி, கொலை பசி. எனக்கு தெரியும்
இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி எல்லாம் எந்திரிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். டேய் மதனே, சீக்கிரம் ஊர்ல இருந்து நீ வந்து தொலைடா. உங்க ஆத்தாக்காரி டெய்லி தூங்கும் போது எந்திரிச்சு நம்பியார் மாதிரி பிஹேவ் பண்றா. என்ன எடுக்கிறா? மத்தியானம் மிச்சமான கீரை குழம்பு மறந்துட்டியா? கீரை குழம்பா? புடலங்காய் பொரியல், நைட்டு மிச்சமான இட்லி, பூண்டு சட்னி, தக்காளி தொக்கு. சாப்பிடு. எல்லாம் உனக்கு தான். இந்த மாதிரி நேரத்துல நீ எந்திரிப்பேன்னு தான் மிச்சமான எல்லாத்தையும் கொண்டு வந்தேன். மிச்சம் வைக்காம சாப்பிடு சாப்பிடு. மிச்சமா? அத கொண்டா எனக்கு. அத பிரெட் பூஸ்ட் எனக்கு. அடி பாவி, பிரெட்டையும் பூஸ்டையும் எல்லாம் சாப்பிட்டு மிச்சமான கருமத்தெல்லாம் எனக்கு தூக்கி கொடுக்கறாளே. நல்லா இருப்பியா நீ எல்லாம்? ஐ மிஸ் யூ மா. மா, ஃபுட் ஆர்டர் போட போறேன், பசிக்குது. உனக்கு ஏதாவது வேணுமா? ஹேய், எப்ப பார்த்தாலும் ஃபுட் ஆர்டர் பண்றேன்ட்டு உன் கல்யாணத்தை எப்படி பண்றதுன்னு நாங்களே காசுக்காக போராடிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? உனக்கு வேணாமா? சரி ஓகே, எல்லாம் 50% ஆஃபர்ல இருக்கு. அப்படின்னா எனக்கு ஒரு சிக்கன் மோமோஸ் ஆர்டர் பண்ணி. சிக்கன் மோமோஸ் ஆர்டர் பண்ணு. பா, சொல்லுமா. உனக்கு என்னப்பா சாப்பிட வேணும்? ஆர்டர் போட போறேன். அன்னைக்கு சாப்பிட்டோம்ல. உனக்கு ஒன்றும் தெரியாது, நானே ஏதாச்சும் போட்டுக்கிறேன் விடு. ஓகே, கொஞ்ச நேரம் நான் தூங்க போறேன், சோறு வர வரைக்கும். ஏண்டி, ஆர்டர் வந்தா வாங்கி வை, நான் கிச்சன்ல கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டு வரேன். வந்துடுச்சு, சோறு வந்துடுச்சு. நான் வரேன். தேங்க்யூண்ணா. சாஸ் இன்னும் ஒரு மைனஸ் கூட கொடுக்கல. இருக்கு. மா, உன் மோமோஸ் வந்துருச்சு, வாமா. மா, உன் மோமோஸ் வந்துருச்சுமா. இருடி, ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி, சாப்பிட்டு பாப்போம். அல்டிமேட்டா இருக்கு. ஆமா, எங்கடி மோமோ? என்னடி வெறுண்டப்பா தான் இருக்கு? ஐயோ மா, சாப்பிட்டேம்மா. ஏண்டி, ஆர்டர் பண்றேன்னு சொல்லிட்டு ஆசையை காமிச்சிட்டு இப்படி ஆர்டர் பண்ணதெல்லாம் நீயே தின்னுட்டு இருக்கிய? உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு அறிவில்ல? மோமோஸ் வந்திருக்கு வாடின்னு உன்னை எத்தனை தடவை கூப்பிடுறது? அப்பத்துல நீ கிச்சன்ல உட்காந்து கழட்டிட்டு இருந்தா நான் ஒண்ணும் பொறுப்பு கிடையாது. என்னது பொறுப்பு இல்லையா? புறம்போக்கு. இரு, உன்னை தொடப்பக்கட எடுத்து என்ன பண்றேன்னு பாரு. நான் வேற ஆர்டர் போட்டு தரேன். மாமா ப்ளீஸ் என்ன விட்டுருமா. அத்தை, எனக்கு செமையா பசிக்குது, ஏதாச்சும் ஆர்டர் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஐயோ எனக்கு வேணாமா, எனக்கு கடையில சாப்பிட்டாவே செட் ஆகாது. நீ ஆர்டர் போட்டு சாப்பிடு, எனக்கு வேண்டாம். ஷியோரா வேணாமா. கடையில சாப்பிட்டா எனக்குலாம் ஒத்துக்காதுப்பா. என்ன? ஐயோ, ஒரு 65. என்ன ஆர்டர் போறான்னு தெரியல. ஓகே, ஆர்டர் போட்டு சோறு வர போகுது. ஹலோ அண்ணா, வந்துட்டீங்களாண்ணா? வந்துட்டமா? இருங்க, நான் வெளியே வரேன். நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். என்ன வாங்கியிருக்கா? வாசம் மூக்க தொலைக்குதே. நல்லா இருக்கு. நம்ம சமைக்கிற அளவுக்கு வரல. சிக்கன் 65 சிக்கன். 6 பீஸுக்கு எப்போ வந்துருச்சு? ஐயோ, ஏன் அர்ச்சனா,
இதையே 600 ரூபாய் கொடுத்து வாங்கின வாய்க்கு விளங்கல. அத்தை உனக்கு எப்படி சிக்கன் 65 செஞ்சு தருவேன். காசை பிடிச்ச தெண்டண்டி எல்லாம். எனக்கு வீட்டுக்கு போகணும். ஏய் செம்ம கியூட்டா இருக்குடா. யார் ஃபோன் பண்றாங்க? ஓ இவளா? நைட்ல உன் பொண்ணு இப்படி வெளியில சுத்திட்டு இருக்கா. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேசுறாங்கக்கா. கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கக்கா. ஹேய் நிறுத்து. என் பொண்ண பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ 12 மணிக்கு குல்ஃபி சாப்பிட போவா, 3 மணிக்கு மிட் நைட் பிரியாணி சாப்பிட போவா, 4 மணிக்கு மசாலா டீ குடிக்க போவா. ஒரு பொண்ணு ராத்திரியில ஊர் சுத்த போனா தப்பு தப்பா பேசுவீங்களா? சாப்பிடுறது கூட அவளுக்கு சுதந்திரம் இல்லையாடி? இந்த மாதிரி போன் பண்ணிக்கிட்டு இருந்த அவளதான் சொல்லிட்டேன். மாமா இந்த நைட் 2 மணிக்கு பன் பட்டர் ஜாம் கடை ஓபன் பண்ணிருக்காங்கன்னு சாப்பிட போறேனே, அதான் ஆண்டி கிட்ட சொல்ல மறந்துட்டேமா. சொல்லுமா. அடா இரு. ஏய் என் பொண்ணு 2 மணிக்கு பன் பட்டர் ஜாம் கூட சாப்பிட போவா. இன்னொரு வாட்டி அவளை தப்பா பேசுறதுக்காக எனக்கு போன் பண்ணீங்க, கண்டம் துண்டமா வெட்டி களைச்சு போட்டுருவேன். வைடி வைக்க சொல்லுமா அவங்கள. வா நம்ம ரீல்ஸ் பார்க்கலாம். யாரு? ஹலோ, ஏங்க வீட்டை கவனிக்கிறீங்களா இல்லையா? உங்க மருமக என்னெல்லாம் பண்றான்னு உங்களுக்கு தெரியுமா? கல்யாணம் ஆயிட்டு நைட்டு தனியா வெளியே போறதெல்லாம் அவ்வளவு சரியில்லை. நைட்ல செவரேறி குச்சிலாம் வெளியே போறா. நம்ம ஏரியாக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, பார்த்து இருந்துக்கோங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. சரி சரி வைங்க. ஏண்டி அத என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்னாச்சத்த? உங்க வீடு மாதிரி இங்க ஆட்டம் போடலாம் நினைச்சிட்டு இருக்கியா? கண்ட கண்ட நாயெல்லாம் எனக்கு கேள்வி கேக்குது. ஒழுங்கா இருக்க மாட்டியா? எதுக்கடி செவரேறி குதிக்கிற? உன்னை கேட்க ஆள் இல்லைனா? இங்க பாரு, எனக்கு தெரியும் நீ திங்கிறதுக்கு தான் வெளியில போவேன்னு. அதான் கேட்டு பக்கத்துல சாவி இருக்கேடி. அப்புறம் எதுக்கடி செவரேறி குதிக்கிற? காலு கையை உடச்சுக்கு போறியா? தாராளமா போயிட்டு வா. அத்தை தூங்கிட்டு இருந்தா ஒரு வாய்ஸ் நோட் போட்டு போ, அவ்வளவுதானே. நான் உன்னை நம்புறேன்டி, புரியுதா? ஃப்ரிட்ஜ்ல ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கேன், போய் எடுத்து சாப்பிடு போ. நிஜமாவா? எனக்கா? நிஜமாடி. தேங்க்யூ.